வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படங்களுடைய விமர்சனம் எல்லாமே நம்ம சேனலில் வந்து சேரும். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தமிழ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இப்போது வர திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்க சரண்டர் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்காரு கௌதம் கணபதி அவர்கள். ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது ஓகே ரகமாக அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்து, சரி அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா படம் வந்து ஒரு விதமான ஹோப் கொடுத்துன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தினுடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். சரண்டர் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நான் லீனியராக நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகுது. அதில் முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் லால் வந்து ரைட்டராக இருக்கார். அதே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தர்ஷன் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்பெக்டராக ஜாயின் ஆகிறாரு. லால் கிட்ட வந்து ஒரு பெரிய ஆக்டர் வந்து தன்னுடைய கன்னை வந்து சப்மிட் பண்ணுறாரு டியூ டு எலெக்ஷன் சிச்சுவேஷனால. ஸோ எலெக்ஷன் வந்து ஆரம்பிக்க போகுது, அதனால் கொடுத்தே ஆகணும். கொடுத்துட்டு சரண்டர் பண்ணிட்டு போயிடுறாரு. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் லாலுக்கும் இன்னொரு லேடி இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கரமான வாக்குவாதம். அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த துப்பாக்கி எடுத்து வைக்க போகிற இடத்துல அந்த துப்பாக்கியை காணோம். ஸோ அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் உண்டாயிடுது. ஸோ 5 நாளுக்குள்ளே அந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு வரலைன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிருன்றனால போலீஸ் வந்து இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை நோக்கி இந்த படம் போகுது. இன்னொரு பக்கம் 2 பேர், ஒரு பெரிய ரவுடி வந்து பணப்பட்டுவாடை பண்ணுறாரு. அந்த பணப்பட்டுவாடை பண்ண அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாரு நோக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முனிஷ்காந்த் வந்து ஒரு முக்கியமான பொருளை தேடி சென்னைக்கு வராரு. ஆனால் அந்த சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சஃபர் ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகுது. இவங்க எல்லாரும் அவங்களுடைய நோக்கத்தை அடைஞ்சாங்களா என்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைக்கப்பட்டது ரொம்ப சுவாரஸ்யப்படுத்திருச்சு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சாங்ஸ் கிடையாது, இந்த படத்தில் லவ் கிடையாது, இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது. ஹீரோயின் வருவாங்க, அது கிளைமேக்ஸில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் மட்டும்தான் வருவாங்க. அது ஹீரோயினாக கூட கருத முடியாது. இந்த படத்தில் பார்ட் ஆஃப் ஒரு ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது கொண்டு போன விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. லைக் வந்து லிட்டரலி ஒரு மாநகரம் மாதிரியான ஃபீலும் ஒரு கைதி மாதிரியான ஃபீலும் இந்த படம் கொடுத்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். மாநகரம் மாதிரி ஃபீல் அப்படின்னும் போது அந்த கதைக்களம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும் இல்லையா, அதே மாதிரி இந்த படத்தில் மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் லீனியராக சொல்லப்பட்டிருந்தது. அந்த செகண்ட் ஆஃபும் அந்த மாதிரியான நகர்த்தப்பட்டிருந்தது. கைதி மாதிரின்னா நான் சொன்ன இந்த நோ சாங்ஸ், நோ லவ், நோ ஹீரோயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படம் கரெக்டாக அதே மாதிரி மூமெண்ட்டில் கொண்டு போயிருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய காட்சி அமைக்கப்பட்ட விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். படத்தில் நம்ம எந்த இடத்துலையும் கொஞ்சம் மிஸ் ஆகாமல் கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் லீனியராக சொல்லப்பட்டாலும் ஆக்சுவலி இந்த கதைக்குள்ளேயே மெயின் கதைக்குள்ளேயே போல ஃபர்ஸ்ட் ஆஃப் தாண்டி இருந்தாலுமே அதை வந்து காட்சி அமைத்தப்பட்ட விதம், அதுக்கான கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு கிரெடிட்ஸ் கோஸ் டு இந்த படத்தினுடைய டைரக்டர் கௌதம் தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாரு. அந்த வே ஆஃப் சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணுற இடமும் சரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. சில பேருக்கு வந்து என்னடா இந்த விஷயமா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கூட சொல்ல தோணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல தோணும். அந்தளவுக்கான ஒரு சஸ்பென்ஸ், அதாவது 10ல் 5 பேரால் கெஸ் பண்ண முடியும், 10ல் 5 பேரால் கெஸ் பண்ண முடியும் கூட சொல்லலாம். ஸோ நான் கெஸ் பண்ணேன், ஆனால் அது வேறு மாதிரியும் வந்ததுன்னு கூட சொல்லலாம். அதாவது அதுக்கு பக்கத்தில் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை ஃபைனலாக டெலிவரி பண்ணாங்க. அதே மாதிரி கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான், அந்த மாதிரி விஷயங்கள், துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியால் சாவான்ற மாதிரி சொல்லாமல் சில விஷயங்கள் சொல்லப்பட்ட விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அப்ரோச்சபிளாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் டெக்னிக்கல் குரூவாக வந்து பார்த்திங்கன்னா மெய்யேந்திரனுடைய சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் ஒரு பயங்கர குவாலிட்டியான பிக்சராக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு டிரைவ் பண்ணியிருந்தார். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு விதமான ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த ரேஷியோட அமைப்பினாலே இந்த படத்தோட இன்டென்ஷன் நம்மளால் கவனிக்க முடியும்னு சொல்லலாம். அண்ட் எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது தான் சொல்லி ஆகணும். அதுக்கான கட்ஸ் முக்கியமாக ஸ்லோ மோஷன்ஸ் இந்த படத்தில் பெருசாலாம் கிடையாது, ஒரு சில இடங்கள் இருந்தாலும் அது கரெக்டாகவே இருந்தது தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி சண்டே காட்சி ஒரு இடத்துல இருக்கும், அதில் சினிமோட்டோகிராஃபி பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பஸ்ஸில், ஒரு ஓல்டு பஸ்ஸில் ஒரு வில்லனும் ஹீரோவும் வந்து சண்டை போடுவாங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் அந்த ஷெட்டில் நடக்கிற இடமா இருக்கட்டும், அண்ட் நிறைய இடங்களில் ஒரு ஐஸ் பார் இருக்கிற அந்த இடத்துல சண்டை நடக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே சூப்பராகவே இருந்தது. தர்ஷன் இந்த படத்தில் ரொம்பவே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. முக்கியமாக போலீஸ் கெட்டப்பில் ரொம்பவே அவருக்கு ஆப்டாக இருந்தது. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாகவே கொடுத்துருந்தாரு தான் சொல்லி ஆகணும். அது முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாரு. லால் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்னசென்ட், முக்கியமாக ஒரு நல்ல போலீஸ். அதனால அவர் ஃபேஸ் பண்ணுற நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் கதைகளும் கொண்டு போகிற விஷயத்தில் நல்லாவே நடிச்சிருந்தார். அண்ட் சுஜித் சங்கர் அவருடைய வில்லத்தனம் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்து. ரெட்ரோக்கு அப்புறம் இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக இந்த படத்தில் முழு நீளமாக வராரு, ரொம்ப பேசப்படுவார். ஆக்சுவலி எந்த ஒரு ஈகோலஸ் இல்லாத, அதாவது அவனுக்கு வருத்தமே கிடையாத ஒரு வில்லன். அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப நல்லா இருந்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அந்த ஹெல்ப்லாம் கொஞ்சம் கூட கருணம் பார்க்காம மறுபடியும் அந்த ஆளே போய் அடிப்பார். ஸோ அந்த கேரக்டர் ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுமாதிரி படத்தில் ஃபுல்லாகவே எல்லா கேரக்டர் ஆக்டருமே ரொம்ப
சுவாரஸ்யப்படுத்திச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் வந்து வில்லனுக்கு தம்பியாக வர ஒரு பையன் அவர் நடிச்சிருந்தார். அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த கேரக்டர் வந்து இரிட்டேட் பண்ணணும் நம்ம எல்லாத்தையும். அந்த இரிட்டேட் பண்ணுறத ரொம்ப அழகாக பண்ணார், ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதை தாண்டி மற்ற போலீஸ் ஆளுங்களாக இருக்கட்டும், அந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்தில் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேமியா கொடுத்துருக்காரு. அவர் வர சீன்ஸ் கண்டிப்பாக எல்லாரையும் சிரிக்க வைப்பார். அவரோட ஆட்டிடியூடே நம்மளை வந்து பயங்கரமாக அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை எடுத்துக்கிறாருன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இந்த படத்தில் பெட்டர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த ஒரு நல்ல ஹோப் செகண்ட் ஹாஃபில் பெருசாக சுவாரஸ்யமாக மேலே. அதுக்கான காரணம் இந்த படத்தினுடைய நிறைய லென்த்தி ஷார்ட்ஸ். அந்த லென்த்தி ஷார்ட்ஸை கம்மி பண்ணியிருந்தால் படத்தினுடைய டியூரேஷன் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்திருக்கும். இந்த படத்தினுடைய டியூரேஷன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 2 hours 24 minutes. 2 hours 24 minutesக்கான படமாக இதை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா 2 hours கொடுத்துருந்தா இந்த படம் நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியராக ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். அதுவும் நல்ல ஒரு ஒர்த்தாக ஃபீல் அந்த வர அளவுக்கான படமாக வந்திருக்கும். பட் இவங்க வந்து சில தேவையில்லாத சீன்ஸ், அதேமாதிரி முனிஷ்காந்தோட போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் 2-3 சண்டை காட்சிகள் வருது, அது கூட ட்ரிம் பண்ணி லைக் அது வந்து இன்டெலிஜென்ஸாக வந்து ஹீரோ எப்படி அட்டாக் பண்ணா அப்படின்ற மாதிரி காட்டிருக்கலாம். ஸோ தேவையில்லாமல் ஃபைட் சீக்வன்ஸ் கொண்டு வந்தாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. இந்த படம் வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக ரொம்ப நோட்டபுளாக அந்த கதைக்களத்தோட நேர்கோட்டிலே இருந்திருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்தனால அந்த லேக் ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த படத்தில் பட்டினி குமார் வந்து ஒரு சீன்ஸில் வராங்க. அவங்க வர சீன்ஸ் ஓகே, இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இருந்தது. அது வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சீன்ஸாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி அந்த சீன் காட்டுறாங்க. அது கூட இந்த படத்தில் ட்ரிம் பண்ணிக்கலாம்னு தோணுது. மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சரண்டர் கண்டிப்பாக நீங்கள் போய் படத்தில் சரண்டர் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு படம் உங்களுக்கு ஒர்த் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.25. ஓகே மக்களே, ரிவ்யூ பிடிச்சிருந்தா நான் நம்புறேன். ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம. ஸ்டே வித் மீ FDFS with மோகி.